தற்போதைய அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் ஜாமீன் மனு மீதான விசாரணையிலிருந்து விலகுவதாக உயர் நீதிமன்ற நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா அறிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக தற்போது நீதிபதி அறிவித்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவரின் ஜாமீன் மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்வதற்கு முன்பே உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. பின்னர் அவருடைய சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் முகமது தாக்கல் செய்த மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதையடுத்து ஜாமீன் கோரி இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மனு என்பது நீதியரசர் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது ஆஜரான அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் இருவரினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து கடந்த 19ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்ததாகவும், ஆனால் அதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து மனு நிலுவையில் இருந்த போது எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என மனுதாரருக்கு கேள்வி எழுப்பிய நீதியரசர் இந்த வழக்கினுடைய விசாரணையில் இருந்து தான் விலகுவதாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் அறிவித்துள்ளார். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.